ஹே வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பர் டேஸ்டியான மட்டன் நல்லி மசாலா தான் பண்ண போகிறோம். நல்ல சாஃப்டாக வெந்திருக்க மட்டனோட ஸ்பைசியான மசாலாலாம் சேர்ந்து ஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்க போது வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த சண்டேவே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ரெசிபி பண்ணுறதுக்கு 300 கிராம் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்க நல்லி எலும்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். பீசஸ்லாம் இந்த சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மட்டன் வெந்து வரும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் வெந்து வரும்போது அதிலிருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால் மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நார்மலாக மட்டன் வேகிறத விட நல்லி எலும்பு வேகிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக டைமிங் தேவைப்படும். அதனால் குக்கர் மூடி போட்டு 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லியெல்லாம் நல்லா சூப்பராக ஜூஸியாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே இருக்குது, ஆனால் மட்டன் இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு பேனில் கிரேவி பண்ணுறதுக்கு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்து லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 10 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது கிரேவி இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக் ஆகி கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும்போது ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால இதில் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளை இந்த ஸ்டேஜில் சேர்த்து வதக்கும்போது எண்ணெயோடு சேர்ந்து இந்த மிளகாய்த்தூளும் நல்லா கலர் மாறி மட்டன் கிரேவி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக வைக்கும்போது ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால இதில் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இந்த தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வேக வச்ச மட்டன் நல்லியை இதில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு ஜூஸியாக வெந்து வந்திருக்குன்னு. இது கூட 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அதே அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன்லேருந்து இருக்கிற தண்ணியை 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட சேர்ந்து நல்லி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடுங்க. இதை மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து எடுத்திங்கன்னா சூப்பர் ஸ்பைசியான மட்டன் நல்லி மசாலா ரெடி. தேவைப்பட்டால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஃபைனலாக சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போது நம்மளோட மட்டன் நல்லி மசாலா ரெடியாக இருக்குது. இது சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். உங்களோட சண்டே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், மட்டன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசாலாலாம் இறங்கி குக் ஆகிருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.